எப்படி மே மாசத்துக்கு அப்புறம் விஜய் சினிமாவில் நடிப்பாரோ அதேமாதிரி த்ரிஷாவும் நடிக்கலாம். த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்தும் நடிக்கலாம். அதே மாதிரி காதலை பற்றி சொல்றாங்க. காதல் வந்து ரொம்ப உன்னதமானது, காதல் இல்லாம வாழ்க்கை இல்லை சொல்றாங்க. அப்ப அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆனா நல்ல கதைக்காகவும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்ப பொன்னியின் செல்வன் ஒரு ஒரு பெரிய கெத்துள்ள படம். காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க, விழுந்து விழுந்து காதலிக்கிறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகிடுறாங்க, விவாகரத்து பண்றாங்க. இதனால எனக்கு திருமண இல்லற வாழ்க்கையிலே எனக்கு பிடிப்பு இல்லாம அப்படிங்கறத நொறுக்கு போய் சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னா த்ரிஷா வந்து தண்ணி அடிக்கிறது, அதுல எந்த சந்தேகம் இல்லை. த்ரிஷா கன்னத்தோடு கண்ணம், அனிருத்தோட உரசி போட்டெல்லாம் வந்திருக்கு. அதாவது எவ்வளவு நக்கல் அடிக்குமோ அந்த அளவுக்கு நக்கல் அடிச்சிட்டாங்க. அதாவது த்ரிஷா வந்து தெளிவா ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க, நான் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கிறேன். அதாவது த்ரிஷா வந்து ஒரு தமிழ் பெண்ணு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோமோசெக்சுவல் லெஸ்பியனும் அவருக்கு இல்லவே இல்லை. அது தப்பான விஷயம். அதை ஏன் கண்டுக்காம விட்டாருன்னா, பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ரீசெண்டா அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு நடிகையா வலம் வந்துட்டு இருக்கவங்க தான் த்ரிஷா அவர்கள். சர்ச்சைகள் ஏராளமா இருக்கு. அதுல இப்ப புது சர்ச்சையா ஒண்ணு கிளம்பி இருக்கு சார். நடிப்பை விட்டு விலகுகிறாரா த்ரிஷா? இல்ல, நடிப்பை விட்டு விலகுறாரா த்ரிஷாங்கிறதுக்கு நானே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன். நடிப்புக்கு முழுக்கு போடுகிறார் த்ரிஷா அப்படிங்கிற முடிவுல இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் 3 மொழிகள், தெலுங்கு, தமிழ், மலையாளம் 3 படத்தையும் பெரிய ஹீரோவோட நடிச்சுட்டு இருக்காரு. தமிழ்ல வந்து சூர்யாவோட கருப்பு, அந்த படம் முடிந்து விட்டது. த்ரிஷா சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு விட்டது. மோகன்லாலோட ராம்னு ஒரு படம் மலையாள படம் பண்ணியிருக்காரு. அதுவும் த்ரிஷா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. த்ரிஷா சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு முடிந்து விட்டது. தெலுங்குல சிரஞ்சீவியோட விஸ்வம்பரான்னு ஒரு படம், அந்த படத்துலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ கடந்த 2 மாதங்களாக த்ரிஷா கிட்ட கதை சொல்ல போற இயக்குநர்கள் எல்லோருமே ஏமாற்றத்தோட திரும்பி வந்திருக்காங்க. பிடிக்கல, கதை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதாவது புதிய படங்கள்ல எதுவும் ஒப்பந்தமாகாத சூழ்நிலையை அவராகவே ஏற்படுத்திக்கார் த்ரிஷா. அதனால த்ரிஷா சினிமாவுக்கு முழுக்கு போடுகிறாரா என்ற கேள்வி வந்தது உண்மை. அதை நானும் சொன்னது உண்மை. ஆனா நல்ல கதைக்காகவும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்ப பொன்னியின் செல்வன் ஒரு ஒரு பெரிய கெத்துள்ள படம். குந்தவையா வந்தாங்க. ஆமா. அதனால தனக்கு நயன்தாரா மாதிரி எனக்கும், அதாவது இந்த உமன் பேஸ்டு ஸ்டோரிஸ் அது வேணும்னு வெயிட் பண்ணலாம். ஆனா இப்ப அவங்க கோவப்பட்டு சிராகிச்சுக்கிட்டு பதிவு போட்டது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கிறது நீங்களே சொல்லிடலாம். இது மாதிரி திரைப்படத்துல நான் வந்து விலகிட்டேன், பெரிய தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிட்டேன், ஒரே பிரசவத்துல 4 குழந்தை பிறந்துச்சு, 4க்குமே நேத்தைக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது, உங்க கற்பனையோட அளவு போதுமா இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளவு நக்கல் அடிக்குமோ அந்த அளவுக்கு நக்கல் அடிச்சிட்டாங்க. அதாவது த்ரிஷா வந்து தெளிவா ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க, நான் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன். அதாவது என்னுடைய திருமணம் வருண் மணிங்கிற தொழிலதிபரோட திருமணம் பண்ணதுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. வருண் மணியை எனக்கு கல்யாணம் பண்ண பிறகு சொன்னாரு, நீ சினிமாவில் நடிக்க கூடாது. அப்ப நான் சினிமாவில் நடிப்பேன்னு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய முடிவுகளுக்கு எதிர்வினை ஆற்றுகிறவர் வந்து எனக்கு ஞானம் வரக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் நிறைய சினிமாக்காரங்களை பார்த்துட்டேன். காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க, விழுந்து விழுந்து காதலிக்கிறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகிடுறாங்க, விவாகரத்து பண்றாங்க. இதனால எனக்கு திருமண இல்லற வாழ்க்கையிலே எனக்கு பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு.
அப்படிங்கிறத ஒரு நொந்து போய் சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுல பிடிப்பு இருக்கு. திருமணத்துல கலந்துக்கிறது வேற, தான் திருமணம் செய்து கொள்வது வேற. திருமணத்தை கலந்து கொள்வது வந்து ஒருத்தரை வாழ்த்துறது. இவங்க அந்த மாதிரி திருமணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அதுக்காக நான் மற்ற கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னு அந்த மாதிரி சொல்லிச்சு, அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அதே மாதிரி காதலை பற்றி சொல்றாங்க. காதல் வந்து ரொம்ப உன்னதமானது, காதல் இல்லாம வாழ்க்கை இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காதலிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஆகுது. உடனே அவன் வந்து வேற மாதிரி கற்பனை பண்ணிருக்கூடாது. அதை நான் பண்ணவே மாட்டேன். நான் வந்து திரிஷா திருமணமாகி விட்டதுன்னு எந்த பதிவிலையும் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஒருவேளை அவ திரிஷா ரகசிய திருமணம் போட்டிருந்தாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட யூடியூப் நிறுவனங்களுடைய தப்பு. தம்ப்நெயிலுக்காக உசுப்பி விடணுங்கிறதுக்காக, உருட்டணுங்கிறதுக்காக, பார்வையாளர்களை கவனம் திருப்பணுங்கிறதுக்காக போடப்பட்ட தலைப்பை தவிர அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் திரிஷா கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு சொல்லவே இல்லை. அந்த எண்ணமும் அவர்கிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் இப்ப சமீபத்துல ஒரு டைரக்டர் பத்திரிகையாளர் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பதில கிண்டலா நக்கலா நையாண்டியா போட்டிருக்காங்க திரிஷா. இப்ப திரிஷா குறித்து நிறைய விமர்சனங்கள் வர வைக்கப்பட்டது சார். இப்போ ரம்யா கிருஷ்ணன் அவர்களோடையும் திரிஷா உறவுல இருந்ததா கூட சுஜி லீக்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ரம்யா கிருஷ்ணனுடன் உறவில் இருந்ததா, எஸ்பிஎன் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து அவதூறு. அந்த மாதிரி அவதூறு பரப்பவே கூடாது. உண்மை என்னன்னா திரிஷா வந்து தண்ணி அடிக்கிறவர், அதுல எந்த சந்தேகம் இல்லை. திரிஷா கன்னத்தோடு கண்ணும் அனிருத்தோட உரசி போட்டோலாம் வந்திருக்கு. திரிஷா வந்து தன்னை வந்து கற்புக்கரசின்னு சொல்லிக்கவே இல்லை. ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு மோசமா யாராவது சொன்னாங்கன்னா அதை என்கிட்ட கேள்வி கேட்க. அதாவது திரிஷா வந்து ஒரு தமிழ் பெண்ணு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோமோசெக்ஸோ லெஸ்பியனோ அவர் இல்லவே இல்லை. அது தப்பான விஷயம். அதை ஏன் கண்டுக்காம விட்டாருன்னா சனிய ஊர்ல 4 பேர் தான் பேசுவாங்க. இல்ல சார், அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கலையே திரிஷா. அதான் சொல்றேன், ஊர்ல நான் திருநாய் 4 கத்தும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்குமா திரிஷா? அப்ப இதுக்கே பதில் சொல்லணும். இது ஒரு டைரக்டர் பத்திரிகையாளருங்கிறதுக்காக பதில் சொல்லிருக்கலாம். அவங்க அப்ப குறிப்பிட்ட பதில்கள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆமா, அதாவது பதில் சொல்வதற்கும் அதுக்கு தகுதியான ஆள் வேணும்ல. இப்ப நான் சொன்னேன் சுச்சி லீக்குன்னு சொன்னேன், லூச மாதிரி பேசாதுன்னு ஏன் சொன்னேன். அது ஒரு லூசு. அது வந்து ஒரு மரகண்ட கேஸ். என்ன எங்கிட்டே பேசும்போது நாம 2 பேரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுமா இருந்துச்சு. அம்மா ஆளை விட்டுருமா, நான் ஒரு நல்ல ரூட்ல போயிட்டு இருக்கேன், என்ன பயணத்தை தடை பண்ணாதேன்னு சொன்னேன். அதே மாதிரி திடீர்னு நான் ஒரு வக்கீல கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிச்சு. 4வது நாள் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு. எங்க தெலுங்கு 3வது திருவிழாமலை இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு நான் வந்து மும்பைக்கு போறேன், அங்க வந்து ஒரு சிறுவர் பத்திரிகைக்காரர் என்னை கூப்பிடுறாங்க, நான் பெரிய சம்பளத்துக்கு போறேன். இப்படி தினசரி ஏதாவது பொய் போன சொல்லிட்டு சொல்றதே அதோட வேலையா போச்சு. இப்போ திரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் திருமணத்துக்கு போனது நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு பார்த்திபனுக்கு மட்டும் பதிலடி கொடுத்தாங்க. இப்போ அவங்க கல்யாணம் ஆயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு மட்டும் பதிலடி கொடுத்துருக்காங்களா சார்? திரிஷா சம்பந்தப்பட்ட நிறைய கமெண்டுக்கு பதிலே கொடுக்கறது இல்ல. இப்ப மட்டும் பதில் திரிஷாவை பத்தி தினசரி ஒவ்வொருத்தரும் அவனோட பேசிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னா திரிஷாவுக்கு இது நேரம் பத்தாது. புரியுதா? ஒவ்வொரு வதந்திக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது தேவையா? அவனையும் பெரிய மனுஷன் ஆக்கணும் கூட விட்டுருவாங்க. இப்ப ஏன் ஒரு போஸ்ட் போட்டு அவரை மட்டும் பெரிய மனுஷனா காட்டிக்கிறாங்க? எங்க அவர் ஆல்ரெடி பெரிய மனுஷங்க. அவர் டைரக்டர், ப்ரொடியூசரு, அம்பிகா ராதாவை கால்ஷீட் பார்த்தவர், அம்பிகா ராதா இணைச்சு படமாக்கினவர். இன்னைக்கு யூடியூப்ல என்னை மாதிரி அவரும் பிரபலமா இருக்காரு. நானும் அவரும் ஒரே சமயத்துல சினிமாவில் பணியாற்றினவங்க தான் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். அவர் பிஆர்ஓ, நான் பத்திரிகைக்காரன். அதுக்கப்புறம் அவரும் பத்திரிகைக்காரர் ஆனாரு. ஜெய்சங்கருக்கு பிஆர்ஓ இருந்தாரு. அதுக்கப்புறம் பாரதி ராஜாவிட்ட அசோசியேட் இருந்தாரு. சரி, பெரிய ஆள் பேசுனால அவருக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் பழிச்சு அது தப்புன்னு சொல்லுங்க. தொடர்ந்து திரிஷாவை திரையில் பார்க்கலாம். ஆமா, நல்ல கதை கிடைச்சா நடிக்கலாம். எப்படி மே மாசத்துக்கு அப்புறம் விஜய் சினிமாவில் நடிப்பாரோ அதே மாதிரி திரிஷாவும் நடிக்கலாம். திரிஷாவும் விஜயும் சேர்ந்தும் நடிக்கலாம். அவர்தான் சினிமாவை விட்டுட்டு விலகிட்டேன்னு சொல்றாரு சார். முழு முயற்சியா அரசியல் இறங்கிட்டாரு. அவர் அரசியல்ல வர்றதுக்காக சினிமா விட்டு விலகினேன்னு சொன்னாரு. இப்போ அவர் வந்து நிச்சயமா முதலமைச்சர் ஆக முடியாது. நான் பல இடங்கள்ல சொல்லிட்டேன். முடிஞ்சுன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம். புரியுதா? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற துணை முதல்வராக இருக்கிற பவன் கல்யாணம் நடிக்கிறாரு. 2வது 31ஆம் தேதி 31ஆவது வருஷம் தேர்தலை சந்திக்கணும்னா இவருக்கு கிரேஸ் வேணும். அப்போ அந்த இடைப்பட்ட 5 வருஷம் நடிச்சாதான் இவருடைய கிரேஸ் இருக்கும். இல்லை ரசிகலாம் மறந்துடும். அது விஜய்க்கும் தெரியும்.
விஜய் கட்சியில் உள்ளவங்களும் ஆமா தலைவர் நடிக்கட்டும்னு தீர்மானம் போட்டுருவாங்க. இப்ப விஜயுடன் நடிக்கிறதுக்காக தான் திரிஷா அவர்கள் எல்லா ப்ராஜெக்டையும் வேணாம். அடங்கு ஒக்க மக்கள் ஏமா இப்படிலாம் கிருத்துருவம்ன்ற. திரிஷா நல்ல கதையில் கிடைச்சுன்னா நடிப்பாருன்னு சொன்னேன். விஜய் விட திரிஷா நடிக்கிறதுக்கும் தயாருன்னு சொன்னேன். அதுக்காக வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்ட என்ன செய்யும்? தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.